இனியவை கூறல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். இன்சொலால் ஈரம் அலை இப்படிறிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனை அற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். அகன் அமர் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். முகம் மலர்ந்து இனிமையாகப் பேசுவது அகம் குளிர்ந்து ஒரு பொருளை கொடுப்பதை விட மேலான பண்பாகும். முகத்தான் அமர்ந்திந்து நோக்கி அகத்தானாம் இன்சொலினிதே அறம். முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும். துன்புறுவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொலவர்க்கு. இன்சொல் பேசி எல்லோரிடத்திலும் கனிவுடன் பழகுவோர்க்கு நட்பில் வறுமை என்னும் துன்பமே இருக்காது. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. அடக்கமான பண்பும் இனிமையாகப் பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவென காட்ட வேண்டும். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக் கூடியவைகளாகும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும்போது வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழை தரக்கூடியதாகும் இனிய சொல். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்களை இன்பத்தை வழங்கும் என்பதை அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அதற்கு மாறாக எதற்கு கடுஞ்சொற்களை பயன்படுத்த வேண்டும்? அவசியமில்லை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும்.